வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கொரியன் டிஷ் தாங்க. நமக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, இதோட கொஞ்சோண்டு உப்பு. முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டு போறேன். இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்க்க போறது கிடையாது இந்த டிஷ்ஷுக்கு. ஒரு 2 விசில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சூடாக இருக்கப்போ நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ண உருளைக்கிழங்குல நம்ம அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு 3 ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம பிசைஞ்சிக்கிட்டு அப்புறமா லைட்டாக ஹாட் வாட்டர் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கணும். பிசையும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக ஒரு அடியாக ஊற்றிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நான் திரும்ப நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இந்த பக்குவத்துக்கு நம்ம இதை உருட்டி வச்சுக்கணும். பால் கவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபில்லிங்கை நான் இது உள்ளே சேர்க்க போகிறேன். எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு நான் இதை ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுலாம். இப்போ இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ஓரம் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் டைரெக்டாக நான் இதை சேர்த்துக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். கண்டினியூஸாக இருக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நீளமான ஷேப் இருந்தால் போதும். இது மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சிடலாம். நம்ம ஐஸ் வாட்டரில் போடுறதுனால அந்த ஃபர்தர் குக்கிங்கை அவாய்ட் பண்ணலாம். சேம் டைம் அந்த ஸ்டிக்கினஸும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஐஸ் வாட்டரில் சேர்க்குறோம். இப்போ கோல்ட் வாட்டரில் போட்டு வச்சதை எடுத்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வைக்கிறப்போ கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா சின்னதாக போட்ட பீசஸ் எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்விஸ்வான் சட்னி எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இந்த பொட்டேட்டோ ரைஸ் கேக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த சட்னி நல்லா திக்காகி ஒரு ரைஸ் கேக்லேயும் கோட்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.